Hi everyone, welcome back to Kayal Kitchen. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் இங்க ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு நம்ம சேனல்ல இஃப்தாருக்கான ரெசிபீஸ் தான் வந்து பார்க்க போறீங்க. இப்போ வந்து நோன்பு நெருங்கிட்டு இருக்கு. இது நிறைய வீடியோஸ்ல சொல்லிக்கிட்டே வந்து இருக்கேன். சோ அதுக்கான ஒரு சின்ன ட்ரையல்னே வந்து வச்சுக்கலாம். நான் இந்த ரெசிபீஸ் எல்லாம் சின்ன வீடியோ மாதிரி ஜஸ்ட் ரெசிபியாக மட்டும் கொடுக்கலாம்னு வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். பட் இதுவும் வந்து ஒரு vlog மாதிரி வந்து ஆயிடுச்சு. நான் ஏன் ரீசன் வந்து பின்னாடி சொல்கிறேன். ஸோ நிச்சயமாக இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக நான் இந்த வீடியோ எல்லாமே ஒரு 3 நாளாக தொடர்ந்து வந்து ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். எல்லாமே நைட் ஒரு 7 மணிக்கு மேலே வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணது தான். ஃபர்ஸ்ட் டே வந்து சிக்கன் கட்லட் பண்ணலான்னு சொல்லி அதுக்கு தான் நான் வந்து வேலை பார்த்துட்ருக்கேன். நான் இந்த அன்றைக்கே வந்து ஒரு 1/2 கிலோ கறி வந்து வாங்க விட்டுருந்தேன். அதிலேருந்து 1/4 கிலோ போன்லெஸ் வந்து சிக்கன் கட்லட் பண்ணுறதுக்கு தனியாக எடுத்து வச்சுருந்தேன். இப்போ அதுக்கு தேவையான உருளைக்கிழங்கெல்லாம் வந்து தோல் எடுத்து வச்சிட்ருக்கேன். நம்ம சேனலில் இந்த மாதிரி கட்லட் ரெசிபீஸ் எல்லாம் வந்து நிறைய வந்து இருக்குது. ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி உள்ள ரமதானில் வந்து முடிஞ்ச வரைக்கும் டெய்லி ஒரு ரெசிபி வந்து ஷேர் பண்ணுவேன். அந்த மாதிரி தான் வந்து இனியும் பண்ணலான்னு நினச்சேன். பட் ஆஸ் யூஷுவல் இதுவும் வந்து ஒரு vlog-ஆவே வந்து மாறிடுச்சு. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் ஒரு குக்கர் வந்து எடுத்திருக்கேன். அதில் 1/4 கிலோ சிக்கன், அப்புறம் 1/4 கிலோ உருளைக்கிழங்கு இதெல்லாம் சேர்த்துட்டு தேவைக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி கட்லட் எல்லாம் பண்ணும்போது நம்ம சிக்கன் தனியாக உருளைக்கிழங்கு தனியாக வந்து வேக வச்சுக்குவோம். பட் நான் வந்து ரெண்டையுமே வந்து ஒன்றா தான் சேர்த்துருக்கேன். இப்போ தேவைக்கு தண்ணி ஊற்றி குக்கரை மூடி ஒரு 6-7 விசில் வந்து போட்டு எடுத்துடலாம். இப்போ இந்த சிக்கன் உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா வெந்துருச்சு. ஆனால் தண்ணி வந்து கொஞ்சம் இருக்குது. இது எல்லாத்தையுமே நல்லா வந்து வற்ற வச்சு எடுத்துக்கணும். கட்லட் பண்ணும்போது அந்த மாவு வந்து நல்லா டைட்டாக தான் இருக்கணும். ஸோ அதுக்கு வந்து ஏற்ற மாதிரி தண்ணி எல்லாத்தையும் நல்லா வந்து வற்ற வச்சு எடுத்துருங்க. நாம் இதில் மிளகுத்தூள் அப்புறம் மிளகாய்த்தூள் ரெண்டுமே வந்து சேர்க்கிறதுனால நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து காரம் வந்து போட்டுக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு தண்ணியெல்லாம் வற்றி ட்ரை ஆன பிறகு இதை வந்து கொஞ்சம் ஆற விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு வந்து சின்னதாக ஒரு தாளிப்பு வந்து கொடுக்க போகிறேன். இப்போ ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து போட்டால் போதும். அது வந்து நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு ஒரு 3 பல் பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துட்டு அதே அளவுக்கு இஞ்சி கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் வந்து போட்டுடலாம். இந்த தாளிப்பெல்லாம் இந்த கட்லட் பண்ணுறதுக்கு தேவையே கிடையாது. சும்மா அப்படியே வந்து ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். பட் இதை வந்து சேர்க்கிறதுனால கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சாப்பிடும்போது இந்த சோம்பெல்லாம் வந்து தெரியும். அந்த டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த இஞ்சி பூண்டு இதெல்லாம் கொஞ்சம் வதங்கி வந்த பிறகு சின்ன சின்னதாக வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். நீங்கள் வந்து மீடியம் சைஸில் 2 வெங்காயம் வந்து எடுத்துடலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு அதுக்கு பிறகு அந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கட்லெட்டில் அப்படியே வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நிறைய மல்லியெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு ஜஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் வந்து சேர்த்துருக்கேன். இதில் இந்த மாதிரி சாஸ் சேர்க்கிறது உங்களுக்கு கொஞ்சம் வந்து புதுசாக இருக்கும். பட் இது வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். லேஸான ஒரு இனிப்பு புளிப்போடு வந்து இருக்கும். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இன்னும் 1 ஸ்பூன் கூட வந்து எக்ஸ்ட்ரா வந்து சேர்த்துக்கலாம்.
இந்த டைமில் உப்பு காரம் எல்லாம் போதுமான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நமக்கு இதுக்கு தேவையான மாவு வந்து ரெடி பண்ணியாச்சு. இனி வந்து ரோல் பண்ணி எடுத்துகிட்டு கார்ன்ஃப்ளவர் இல்லைன்னா வந்து முட்டையில் வந்து முக்கி எடுத்துகிட்டு ஜஸ்ட் பிரெட் க்ரம்ஸில் வந்து போட்டு பரட்டி எடுத்துக்க வேண்டியதான். இந்த வீடியோ இருக்கிற அன்னைக்கு எங்கள் வீட்டில் சுத்தமாக வந்து கார்ன்ஃப்ளவரும் கிடையாது, முட்டையும் இல்லை. நான் வாங்க விடுறதுக்கு வந்து மறந்துட்டேன். ஸோ நான் வந்து டிப் பண்ணுறதுக்கு மைதா மாவு தான் யூஸ் பண்ணியிருந்தேன். நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. அப்புறம் இதெல்லாம் வந்து செஞ்சுட்டு நான் ஃப்ரீசரில் வச்சுட்டேன். பொதுவாக இந்த மாதிரி கட்லெட்டு கறி வடை இதெல்லாம் வந்து பண்ணும்போது ஒரு நாள் ஃப்ரீசரில் வச்சுட்டு சாப்பிட்டா தான் டேஸ்ட் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் இருந்துட்டு வரும்போது நல்லா வந்து செட் ஆகி இருக்கும். நம்ம சேனலில் எப்போவுமே நிறைய வந்து ஃப்ரோசன் ரெசிபீஸ் வந்து நோன்பு டைமில் வந்து கேட்பீங்க. ஸோ நிச்சயமாக இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த கட்லெட்டு. இதையும் வந்து கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இந்த ரெசிபிக்கு 1/4 கிலோ சிக்கன் அப்புறம் 1/4 கிலோ உருளைக்கிழங்கு வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். எனக்கு இதில் மொத்தமாக 22 பீஸ் வந்து கிடைச்சிது. நிறைய பேர் வந்து சின்ன அளவில் வந்து ரெசிபீஸ் வந்து கேட்குறீங்க. ஸோ நிச்சயமாக அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் எனக்கு வந்து ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ இது வந்து 2வது நாள் எடுத்த வீடியோ. இதுவும் வந்து நைட்டு தான் வந்து வேலையை பார்த்தேன். சிக்கனில் சாண்ட்விச் பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கும் ஒரு 1/4 கிலோ சிக்கன் வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். இந்த சாண்ட்விச் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு சிக்கன் வந்து வேக வச்சு எடுத்துக்கணும். நான் இதுக்கு பெருசாலாம் மசாலா எதுவும் வந்து சேர்த்துக்கல. ஜஸ்ட்டு தேவைக்கு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் நிறைய இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். நான் வேகிறதுக்கு தண்ணி வந்து எதுவும் சேர்த்துக்காமல் கொஞ்சமாக பட்டரும் ஆயிலும் வந்து போட்டிருக்கேன். இந்த மாதிரி எண்ணெயில் வேக வைக்கும்போது டேஸ்ட் இன்னும் பெட்டராக வந்து இருக்கும். தண்ணி ஊற்றினா ஒரு மாதிரி அவிச்சு எடுத்த மாதிரி வந்து இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் வந்து ஆயில் மட்டும் கூட வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக ஜஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டரும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயிலும் வந்து சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். ஸோ இந்த சிக்கன் வந்து வேகிறதுக்குள்ளே சாண்ட்விச்சுக்கு தேவையான மற்ற காய்கறி எல்லாமே வந்து கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சிடலாம்.
இப்போ நான் வேக வச்சுருந்த சிக்கன் வந்து ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷத்தில் வந்து வெந்துருச்சு. அப்படியே நான் அதை வந்து இன்னொரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிட்டேன். இதுக்கு இடையில வந்து காய்கறியும் எல்லாமே வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ அதே பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 1/4 கிலோ பல்லாரி வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை வந்து போட்டுக்கிறேன். ஸோ வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இந்த சாண்ட்விச்சுக்கு நம்ம சேர்க்குற இந்த வெஜ்ஜீஸ் எல்லாம் பெருசாக வேகணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா சாண்ட்விச் பண்ணும்போது திரும்பவும் இதெல்லாம் குக் ஆகி வரும். அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் வந்து நல்லாயிருக்கும். ஸோ வெங்காயம் வந்து கொஞ்சம் தான் வதங்கி இருக்குது. நான் அதுக்கடையில் பேனில் இன்னொரு சைடில் வந்து ஜஸ்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டு வந்து வதக்கி எடுத்துக்கிறேன். ஏற்கனவே சிக்கன் வேக வைக்கும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்து தான் இருக்கும். திரும்ப இந்த ஸ்டஃபிங்லேயும் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஸோ அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாடை எல்லாமே போன பிறகு வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த டைமில் வந்து ஒரு ஸ்வீட் கார்ன் வந்து நான் உருத்தி வச்சுருந்தேன். அதை நல்லா கழுவிட்டு அதையும் வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ ஸ்வீட் கார்னையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இது கொஞ்சம் வெந்து வரட்டும். இந்த சாண்ட்விச்சில் வந்து உங்களுக்கு விருப்பப்பட்ட எல்லா வெஜ்ஜீஸும் வந்து சேர்த்துக்கலாம். உங்கள் பிள்ளைங்க சாப்பிடாத வெஜ்ஜீஸ் எல்லாம் இதில் வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு மஸ்ட் ட்ரை ரெசிபி. கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக கிட்ஸ் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ ஸ்வீட் கார்ன் வந்து கொஞ்சம் வதங்கி வந்த பிறகு ஒரு கேப்சிகம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் வந்து போட்டுக்கலாம். நான் சொன்ன மாதிரி எதையும் ரொம்ப பெருசாக வந்து வேக வச்சு எடுத்துக்கல. கேப்சிகம் சேர்த்து கலந்து விட்டுக்கிட்டு இருக்கும்போதே நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் பைண்ட் ஆகி வந்தாலே வந்து போதும். கேப்சிகமே நம்ம ரொம்ப வேக வச்சு எடுத்தோம்னா ஒரு மாதிரி தண்ணி விட்ட மாதிரி ஆயிரும். ஸோ இந்த அளவுக்கு இருந்தாலே வந்து போதும். இப்போ இந்த ஸ்டஃபிங்கில் நான் வந்து க்ரீம் சேர்த்துக்க போகிறேன். நான் யூஸ் பண்ணுறது துபாயில் உள்ளது. நம்ம சைடில் வந்து மில்கி மிஸ்ட் அப்புறம் அமூல் எல்லாம் க்ரீம் வந்து கிடைக்கிது. நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி க்ரீம் வந்து நம்ம சேர்க்கிறதால இந்த ஸ்டஃபிங் வந்து ரொம்ப ரிச்சாக க்ரீமியாக வந்து இருக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு பாஸ்தா டேஸ்ட்டில் தான் இந்த ஸ்டஃபிங் வந்து இருக்கும். நீங்கள் இந்த க்ரீமுக்கு பதிலாக ஒயிட் சாஸ் கூட வந்து பண்ணி சேர்த்துக்கலாம். பட் நான் வந்து ஜஸ்ட்டு க்ரீம் மட்டும் தான் போட்டிருக்கேன். பால் கூட வந்து எதுவும் சேர்க்கலை. ஸோ க்ரீமோடு சேர்த்து கொஞ்சம் பட்டரும் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டுருக்கேன். இந்த டைமில் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் அப்புறம் ஆரிகானோ வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இதில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டாலும் அந்த சூடு வந்து இருக்கும். ஸோ பட்டர் எல்லாமே மெல்ட் ஆகிரும், பிரச்சனை கிடையாது. நான் ஏற்கனவே சிக்கனில் வந்து உப்பு சேர்த்துருந்தேன். இருந்தாலும் ஸ்டஃபிங்க்கு தேவையான உப்பு இதில் வந்து சேர்த்துட்டு அப்புறம் அந்த சிக்கன் எல்லாம் வேக வச்சுருந்தோம். ஏற்கனவே நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருந்தேன். இருந்தாலும் கையால் கொஞ்சம் வந்து பிணைஞ்சு விட்டுக்கிறேன். அப்போ தான் ஸ்டஃபிங்கோடு மிக்ஸ் ஆகி வரும். நீங்கள் இந்த ரெசிபியை சிக்கன், மட்டன், பீஃப் இப்படி எதில் வேணாலும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் ஃபஸ்ட்டு காமிச்சிருந்தேன் அந்த கட்லட்டும் பீஃப் அப்புறம் மட்டன் இதில் கூட செஞ்சுக்கலாம். எல்லாமே வந்து ரொம்ப நல்லா தான் இருக்கும். ஸோ சிக்கன் வந்து நான் லேஸாக தான் உருத்தி விட்டுருக்கேன். ரொம்பலாம் அப்படி மேஷ் ஆகிற மாதிரி கையை வச்சு பிணையெல்லாம் இல்லை. 1-2 இருந்தாலே வந்து போதும். ஸோ இந்த உருத்தி வச்சுருக்க சிக்கனே அப்படியே அந்த ஸ்டஃபிங்கில் வந்து போட்டுடலாம். ஸோ அவ்வளோதான், ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டஃபிங் வந்து சும்மா சாப்பிட்றதுக்கே அவ்வளோ நல்லாயிருக்கும். ஒரு மாதிரி சேலட் மாதிரி வந்து இருக்கும். எனக்கு இதில் மஷ்ரூம் மட்டும் மிஸ் ஆன மாதிரி வந்து தோணுச்சு. அதையும் சேர்த்துருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். ஸோ கடைசியாக கொஞ்சம் க்ரீம் இருந்துச்சு, அதையும் நான் சேர்த்துக்கிட்டேன். அது இருந்தால் வேஸ்ட்டாக தான் வந்து போகும். ஃபைனலாக கொஞ்சம் எனக்கு தேவையானது ஆரிகானோ அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் இதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி தான். நான் இந்த ஸ்டஃபிங்கையும் வந்து அப்படியே எடுத்து ஃப்ரீசரில் தான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன். நல்லா ஆறின பிறகு நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நோன்பு டைமில் இந்த ஸ்டஃபிங் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி ஃபஸ்ட்டே வச்சுக்கிட்டோம்னா இஃப்தார் டைமில் டக்குன்னு வந்து ஒரு சாண்ட்விச் வந்து ரெடி பண்ணிடலாம். இந்த ரெசிபி நோன்பு டைமில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து 3rd டே எடுத்த வீடியோ. ஃபர்ஸ்ட் டே வந்து கட்லெட்டுக்கு வேலை பார்த்து வச்சுட்டேன். செகண்ட் டே வந்து சாண்ட்விச்சுக்கு ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். 3வது நாள் நைட் தான் இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணேன். நான் ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து ஷான் மசாலா வந்து நிறைய காமிச்சிருக்கேன். அதாவது என் காக்காவோட கடையில் ஹை ஸ்டைல்ஸில் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி காமிச்சிருக்கேன். ஸோ இந்த வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கும்போது தான் காக்கா இந்த ஷானில் வரக்கூடிய ஹலீம் ரெடி மிக்ஸ் இதை வந்து கொடுத்துட்டு போனாங்க. ஆக்சுவலாக இந்த மிக்ஸை காக்காட்ட ரொம்ப நாளாகவே நான் தான் வந்து கேட்டிருந்தேன். இந்த ரெடிமிக்ஸ் வந்து கிடைக்குதான்னு பாருங்கள், எனக்கு வந்து இதை வாங்கி கொடுங்கன்னு சொல்லி வந்து கேட்டுக்கிட்டே இருந்தேன். ஸோ காக்கா வந்து தேடி பார்த்துட்டு இந்த மிக்ஸ் வந்து எனக்கு வாங்கி கொடுத்துருந்தாங்க. ஸோ ஷானில் வரக்கூடிய இந்த ஹலீம் ரெடிமிக்ஸ் பவுடரை நீங்கள் வந்து ஹை ஸ்டைல்ஸில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து நம்பர் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து ஆர்டர் போட்டுக்கலாம். பட் வந்து ரொம்ப லிமிட்டட் ஸ்டாக் தான். ஆனாலும் நோன்பு டைமில் இந்த ரெடிமிக்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து அந்த பள்ளிவாசலில் போயெல்லாம் கஞ்சிலாம் வந்து வாங்க முடியாது, இல்லைன்னா அவங்க இருக்க பக்கம் வந்து கஞ்சிலாம் கிடைக்காது. அவங்களுக்கு இந்த மாதிரி வந்து ரெடிமிக்ஸ் கிடச்சிதுன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
நான் இந்த வீடியோ எடுக்கிற வரைக்கும் வந்து ஹலீம் வந்து சாப்பிட்டதே இல்லை. எனக்கு ரொம்ப நாளாவே வந்து ஹலீம் சாப்பிட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப ஆசை. நிறைய யூடியூப் சேனல்ஸில் வந்து இந்த ஹலீம் ரெசிபியெல்லாம் வந்து பார்த்துருக்கேன். பட் வந்து நம்ம சைடில் அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வந்து சரியாக கிடைக்காது. ஸோ இந்த ஹலீம் எப்படி தான் இருக்கும், அதை வந்து சாப்பிட்டே பார்க்கணுங்கிற ஆசை வந்து மனசுக்குள்ளே ரொம்ப நாளாக வந்து உட்காந்துடுச்சு. நான் இந்த வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்க டைமில் தான் காக்கா இந்த ரெடிமிக்ஸ் வந்து கொடுத்துட்டு போயிருந்தாங்க. ஸோ இந்த காரணத்தினால தான் நான் தனியாக ரெசிபி வீடியோ வந்து ஷேர் பண்ணாமல் மொத்தமாக வந்து vlog-ஆவே வந்து போட்டுட்டேன். இந்த ஹலீம் செஞ்சுட்டு அதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து இந்த சிக்கன் கட்லட்டும் சிக்கன் சாண்ட்விச்சும் வச்சுக்கலான்னு சொல்லி ஒரு பிளான் வந்து வந்துருச்சு. உண்மையிலேயே இந்த வீடியோ எடுக்கிற அன்னைக்கு ஒரு நோன்பு ஃபீல் தான் வந்து இருந்துச்சு. ஸோ இப்போ இந்த ரெடிமிக்ஸ் வச்சு ரொம்ப சிம்பிளாக ஹலீம் நம்ம வீட்டிலேயே எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அந்த பேக்லேயே வந்து அதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. இருந்தாலும் நான் என்னோடய ஸ்டைலில் வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த ஒரு பேக்கெட்டுக்கு சரியாக 1/4 கிலோ அளவுக்கு நான் வந்து மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட்டு வந்து மட்டனை வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்கு நான் ஒரு குக்கர் தான் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் எண்ணெயும் ஜஸ்ட் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துருக்கேன். அந்த பேக்கெட்லேயே வந்து ஆயில் அதிகமாக ஊற்ற சொல்லி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த எண்ணெய் வந்து காஞ்ச பிறகு 2 பல்லாரி வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை சேர்த்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வெங்காயத்தை கடைசியில் டெக்கரேஷனுக்காக தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரை பண்ணிவிட்டு அப்படியே தனியாக ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுருங்க. இந்த ரெடிமிக்ஸ் பேக்கெட்டில் 2 சாஷே வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு சாஷேயில் வந்து அந்த ஹலீம்க்கு தேவையான மசாலா இருக்கும். இதுலேயே வந்து உப்பு காரம் எல்லாமே வந்து போட்டிருப்பாங்க. நாம் தனியாக எதையுமே சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. பொதுவாக ஷானில் வரக்கூடிய எல்லா மசாலாவுக்கும் வந்து உப்பு சேர்த்துருப்பாங்க. காக்காட்ட இந்த ஹலீம் மிக்ஸ் மட்டும் கிடையாது. டிக்கா மசாலா, தந்தூரி மசாலா, பட்டர் சிக்கன் மசாலா, சென்னா மசாலா, மந்தி மசாலா, இந்த ஹலீம்க்கு தனியாக மசாலா கூட வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்பர் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வெங்காயம் எல்லாமே நல்லா ப்ரௌனாக வந்து ஃப்ரை ஆகி வந்துருச்சு. அதை அப்படியே ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த ஆயிலில் வந்து ஜஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிட்டு நல்லா வந்து பச்சை வாழை போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இந்த ஹலீம் பண்ணுறதுல நம்ம எக்ஸ்ட்ராவாக சேர்க்கிறது இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் ஆயில், மட்டன், அப்புறம் கடைசி அந்த டெக்கரேஷனுக்காக சேர்க்கிறது மட்டும்தான். மிச்சம் எல்லாமே வந்து அந்த பேக்கெட்லேயே வந்துடும். இப்போ நான் இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க மட்டனை வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதை வந்து சிக்கனில் கூட பண்ணிக்கலாம், இல்லைனா பீஃபில் கூட வந்து செய்யலாம், பிரச்சனை இல்லை. நீங்கள் பீஃப் இல்லைனா சிக்கன் சேர்த்தா கூட சரியாக 1/4 கிலோ தான் யூஸ் பண்ணுங்கள். இந்த பேக்கெட்டுக்கு வந்து சரியாக இந்த 1/4 கிலோ மீட் தான் வந்து சரியாக இருக்கும். இப்போ இந்த மட்டன் போட்டு லேசாக வதக்கி விட்ட பிறகு நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த சாஷே, அந்த மசாலா சாஷே வந்து இதில் கொட்டிக்கலாம். அப்படியே அதில் கொடுத்துருக்க மசாலா வந்து ஃபுல்லாகவே போட்டுருங்க. இந்த மசாலா போட்டதுமே வீடே அப்படி ஒரு ஸ்மெல்லாக இருந்துச்சு. ஒரு மாதிரி ஒரு அரபிக் ஸ்மெல் வந்து வீட்டில் இருந்த மாதிரி வந்து தோணுச்சு. இப்போ இதில் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் நிறைய தான் தண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ நல்லா கலந்து விட்டு குக்கரை மூடி ஒரு 5-6 விசில் வந்து போட்டு எடுத்துக்க போகிறேன். மட்டன் வந்து சீக்கிரமாக வெந்துடும். இருந்தாலும் இந்த ஹலீம்க்கு வந்து மட்டன் நல்லா வெந்து வந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து விசில் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இதுக்கு போட்டிருக்கேன். இந்த ஹலீம் ரெசிபி வந்து ஒரு சில பேருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதுக்கு தேவையான அந்த பருப்பு வகை, அப்புறம் இந்த கறி எல்லாத்தையுமே ஒன்றாவே போட்டு வேக வைப்பாங்க. அந்த கறி எல்லாமே வந்து அந்தளவுக்கு குக் ஆகி பீஸாக கலண்டு ஓடுற மாதிரி வந்து இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு மட்டனை வந்து வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ வந்து மட்டன் வந்து நல்லா வெந்துருச்சு. இதில் வந்து நிறைய ஆயில் வந்து மேலே இருக்குது. நான் அதிலிருந்து கொஞ்சமாக தனியாக பவுலில் வந்து எடுத்து வச்சுக்க போகிறேன். இதுவும் கடைசியில் வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு அழகுக்காக மேலே ஊற்றிக்க தான். இப்போ நான் வெந்த கறியை தனியாக எடுத்து வச்சுக்க போகிறேன். இதை நல்லா ஆறின பிறகு கையால் பிணைஞ்சு விட்டுட்டு அந்த பருப்பெல்லாம் வெந்த பிறகு இதை வந்து கடைசியில் தான் நம்ம சேர்த்துக்கணும். ஸோ அந்த ஹலீம் மிக்ஸ் பாக்ஸில் வந்து 2 சாஷே வந்து இருக்கும். ஒரு சாஷேயில் வந்து அதுக்கு தேவையான மசாலா வந்து கொடுத்துருக்காங்க. இன்னொரு சாஷேயில் வந்து இதுக்கு தேவையான பருப்பெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கோதுமை, அப்புறம் மசூர் தால், பார்லி இதெல்லாம் வந்து மிக்ஸ் ஆகி இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து ஹலீம்க்கு என்ன பருப்பெல்லாம் சேரும்னு சொல்லி எனக்கு சரியாக தெரியல. தெரிஞ்சவங்க வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதில் கொடுத்துருக்க பருப்பு எதுவும் வந்து முழுசாக இருக்காது. ஒரு மாதிரி கிரைண்ட் பண்ணி ரெடிமிக்ஸாக தான் கொடுத்துருக்காங்க. இது அப்படியே வந்து நம்ம குக்கரில் வந்து போட்டுக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு அதுக்கு பிறகு தான் சேர்த்துக்கணும். நம்ம தண்ணி ஊற்றி கரைக்கும் போதே ஒரு மாதிரி கட்டியாகிட்டே இருக்கும். ஸோ நான் வந்து தேவைக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டே வந்து இருந்தேன். ஒரு கட்டத்தில் வந்து கையால் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணுறதை விட கையால் மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக வந்து இருந்துச்சு. இதுக்கு சேர்க்கிற தண்ணிக்கெல்லாம் நான் பெருசாக வந்து அளவு வச்சுக்கல. ஏற்கனவே மட்டனுக்கு நிறைய தண்ணி ஊற்றி வேக வச்சுருந்தேன். திரும்ப இந்த பவுடர் மிக்ஸ் பண்ணுறதுக்கும் நிறைய தண்ணி ஊற்றி தான் வந்து சேர்த்தேன். அந்த பேக்கெட்லேயும் வந்து தண்ணி வந்து அளவு கொடுத்துருக்காங்க. பட் நான் வந்து அதெல்லாம் ஃபாலோ பண்ணலை. இந்த பவுடர் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கே வந்து தண்ணி எந்த அளவுக்கு சேர்க்கணும்னு தெரியும், பிரச்சனை இருக்காது. இல்லைனா பாக்ஸில் கொடுத்துருக்க அளவு வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். நான் இந்த பருப்பெல்லாம் மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கிட்டேன். ஒரு பவுல் நிறைய வந்து தண்ணி நான் சேர்த்துருக்கேன். ஸோ இதெல்லாம் கலந்து வச்சுட்டு இந்த கறியும் நல்லா கையால் பிணைஞ்சு விட்டுக்கிறேன். நல்லா வந்து கறியை மேஷ் பண்ணி எடுத்துருங்க. நான் ஒரு சில வீடியோஸில் வந்து பார்த்துருக்கேன். இந்த ஹலீம்க்கு சேர்க்கிற கறியை வந்து அப்படியே ஒரு பிளெண்டர் வச்சு அரைச்சி எடுத்துருவாங்க. பட் நான் வந்து அந்த மாதிரி செய்யலை. என்னால் கையால் எந்த அளவுக்கு வந்து உருத்தி எடுத்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் பண்ணி எடுத்துக்கிட்டேன்.
இப்போ நான் கரைச்சி வச்சுருந்த அந்த பருப்பு கலவையை குக்கரில் ஊற்றிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டேன். இனி வந்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த போல் அலசி கொஞ்சமாக நான் திரும்ப வந்து தண்ணி சேர்த்துருக்கேன். ஏற்கனவே இந்த குக்கரில் வந்து மட்டனில் உள்ள ஆணமும் வந்து இருக்குது. இனி இந்த பருப்பு எல்லாமே வெந்து வாரது மட்டும்தான் வேலை. அதுவும் ஒரு 10 நிமிஷத்தில் வந்து ஈஸியாக வந்து குக் ஆகிரும். நாம் இதுக்கு உப்பு காரம் எதுவுமே வந்து சேர்க்க வேண்டாம். நான் இந்த ஹலீமை வந்து சேர்த்து கலந்து விட்டுக்கிட்டு இருக்கும்போதே வந்து பருப்பு வந்து வெந்துருச்சு. நான் இந்த டைமில் வந்து மட்டனையும் வந்து சேர்த்துக்கிட்டேன். நல்லா கையால் வந்து கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைனா வந்து அடிப்பிடிச்சிடும். ஹலீம் வந்து நல்லா கெட்டியாக தான் இருக்கும். ஸோ நான் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து தண்ணி ஃபஸ்ட்டு சேர்த்துருந்தேன். திரும்ப நான் எதுவும் தண்ணி சேர்க்கல. பட் ரொம்ப கெட்டியான ஹலீம் வந்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி வந்து தோணுச்சு. ஸோ இந்த வீடியோலாம் எடுத்து முடித்த பிறகு கடைசியில் கொஞ்சம் எனக்கு வந்து தண்ணி ஊற்றி தான் நான் வந்து சாப்பிட்டேன். பட் ஆக்சுவல் ஹலீம் வந்து இப்படி தான் இருக்கணும். நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி தான் வந்து ஹலீம் வந்து இருக்கும். நான் நிறைய வீடியோஸில் தான் பார்த்துருக்கேன். நானும் வந்து நேரில் வந்து பார்த்ததும் கிடையாது, சாப்பிட்டதும் வந்து கிடையாது. ஆனாலும் இந்த ஹலீம் வந்து ரொம்ப ருசியாக இருந்தாலும் ரொம்ப கெட்டியாக இருக்கிறத வந்து சாப்பிட முடியல. நம்ம ஒரு ஸ்டைல் கஞ்சியெல்லாம் குடிச்சே நமக்கு வந்து பழகிருச்சு. இருந்தாலும் டேஸ்ட் வைஸ் வந்து செம்மையாக இருந்துச்சு. கட்டாயமாக ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒன்று இது. ஸோ ஹலீம் வந்து நல்லா கெட்டியாகி கொதிச்சு வந்துடுச்சு. நான் அதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டேன். நான் கலந்து விடும்போதே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, நான் கரண்டி வச்சு மசிச்சு விட்டுக்கிட்டே இருந்தேன். அந்த கறியை வந்து அப்படியே மேஷ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இந்த ஹலீம் சாப்பிடும்போது நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு ஸ்பூன்லேயுமே வந்து நமக்கு அந்த கறி வந்து கிடைக்கும். நம்ம ஊர் ஸ்டைலில் கஞ்சிலெலாம் அந்த மாதிரி வந்து இருக்காது. பட் இந்த ஹலீமோட ஸ்பெஷலே வந்து அதுதான். ஸோ ஹலீம்க்கு வந்து வேலை பார்த்து முடிச்சுட்டு இந்த சாண்ட்விச் மிஷின் எடுத்து தொடச்சிக்கிட்டு இருந்தேன். இதுவும் வந்து வாப்பா வஃபாத்தாக முன்னாடி தான் கடைசியாக எடுத்தது. அதுக்கு பிறகு நான் அந்த மிஷின் வந்து தொடவே இல்லை. சரியாக 3 வருஷம் கழித்து வந்து நான் அன்றைக்கி தான் வந்து ஃபர்ஸ்ட்டாக எடுத்தேன். நான் இதே மாதிரி ஓவன் எடுத்து யூஸ் பண்ணும்போது சொல்லியிருந்தேன், வாப்பாக்கு தான் இந்த கேக்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். வாப்பாக்கு பிறகு நான் வந்து எதுவுமே பேக் பண்ணலைன்னு. அதே மாதிரி இந்த சாண்ட்விச்சும் அப்படி தான். வாப்பாக்கு தான் இந்த சாண்ட்விச் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். வாப்பாக்கு அப்புறம் நான் வந்து வீட்டில் சரியாக 3 வருஷமாக சாண்ட்விச் எதுவுமே வந்து நான் பண்ணவே இல்லை. அந்த மெஷின்குள்ளே ஒரு மாதிரி ஃபங்கஸ் எல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் ஒரு வழியாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நான் சாண்ட்விச் வந்து ஸ்டஃப் பண்ணுறதுக்கு வந்துட்டேன். ப்ரெட்டில் வந்து 2 சைட்லேயும் வந்து பட்டர் தடவி இருக்கேன். உள்ளே வந்து ஸ்டஃபிங் வைக்கிறதுக்கு முன்னாடி நான் சீஸ் ப்ரெட் வந்து வச்சுருக்கேன். இது வந்து இருந்தால் ஓகே, இல்லாட்டி பிரச்சனை கிடையாது. நீங்கள் வந்து இதுக்கு பதிலாக மொசரல்லா சீஸ் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த வேலையெல்லாம் வந்து பார்த்துட்ருக்கும் போதே ஃப்ரீசரில் வச்சுருந்த கட்லட் அப்புறம் சாண்ட்விச்சுக்குள்ள ஸ்டஃபிங் எல்லாம் எடுத்து வெளியே வச்சுட்டேன். ரீசெண்டாக வந்து கறிவடை ரெசிபி வந்து ஷார்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் வந்து அதை ஃப்ரீசரில் வச்சு யூஸ் பண்ணலாமான்னு சொல்லி வந்து கேட்டிருந்தீங்க. தாராளமாக யூஸ் பண்ணலாம். நான் கூட அந்த வீடியோ எடுக்கும்போது மாவெல்லாம் செஞ்சு ஃப்ரீசரில் வச்சுட்டு 2 days கழிச்சு தான் வந்து வடையை பொரிச்சு காமிச்சிருந்தேன். ஸோ நிச்சயமாக இந்த ரெசிபிஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நோம்பில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சாண்ட்விச் வந்து ஸ்டஃப் பண்ணி அதுக்குள்ளே வேலையை பார்த்துட்டு ஒரு 3 பீஸ் கட்லெட் மட்டும் பொரிக்கிறதுக்கு போட்டுட்டு ஷம்ஸுக்கு வந்து ஏதோ ஒரு வேலையாக வந்து போயிட்டேன். திரும்ப வந்து பார்க்கும்போது கலர் வந்து கொஞ்சம் மாறி இருந்துச்சு. நாங்கள் வீட்டில் 3 பேர் தான். ஸோ 3 பேருக்கு வந்து ஆளுக்கு ஒரு சாண்ட்விச்சும் 2 கட்லெட்டும் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ஏன்னா இந்த ஹலீமே வந்து ரொம்ப ஹெவியாக தான் இருக்கும், அதிகமாக சாப்பிட முடியாது. ஆனாலும் வீடியோ கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக நான் எல்லாமே வந்து செஞ்சு தான் ஆகணும். எனக்கு இந்த ஹலீமை வந்து சும்மா அப்படியே சாப்பிட தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் நான் வந்து நிறைய வீடியோஸ் வந்து பார்க்கும்போது ஃபைனல் டச்சாக கொஞ்சம் நிறைய இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்துருந்தாங்க. ஸோ நானும் வந்து அதெல்லாம் வந்து போட்டுக்கிட்டேன். மல்லி இலை, அப்புறம் ஒரு பீஸ் லெமன், கொஞ்சம் இஞ்சி, பச்சை மிளகா, அப்புறம் ஃப்ரைட் ஆனியன், அப்புறம் அந்த நம்ம எடுத்து வச்சுருந்த ஆயில், இது எல்லாமே வந்து கடைசியில் சேர்த்துக்கிட்டேன். பட் இதெல்லாம் எதுவுமே சேர்க்காமல் இருந்தாலும் அந்த ஹலீம் வந்து செமையாக தான் இருக்கும். ஏன்னா அந்த மசாலாவோட ஸ்மெல்லும் சரி, அந்த கோதுமையோட டெக்ஸ்சரும் சரி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் அன்றைக்கி நைட்டு பசியாரம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எங்கள் உம்மாலாம் நம்ம ஊர் ஸ்டைல் வந்து கஞ்சி சாப்பிடும்போது பெருசாக சைட் டிஷ் எல்லாம் வந்து எடுக்க மாட்டாங்க. அதுக்கு வந்து டேட்ஸ் தான் வந்து தொட்டு சாப்பிட்றதுக்கு கேட்பாங்க. ஸோ இந்த ஹலீமுக்கும் நான் வந்து டேட்ஸ் தான் வச்சுருந்தேன்.
இந்த மெனுவோட ஒரு ஈத்தப்பழம் வச்சதும் பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு இஃப்தார் டேபிள் மாதிரியே வந்து இருந்துச்சு. ஒரு டெசர்ட்டும் ட்ரிங்க்ஸும் மட்டும்தான் வந்து மிஸ்ஸிங்காக இருந்துச்சு. இருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் அன்றைக்கி சாப்பாடு ரொம்ப திருப்தியாக இருந்தது. இன்ஷா அல்லாஹ் இந்த ரெசிபீஸ் எல்லாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். அப்புறம் இந்த ஷான் ஹலீம் மசாலா உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அதையும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நான் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.